ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். காலையில் எப்பவும் போல் நம்ம ரோகிணி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல மயில் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிடுறாங்க அந்த இடத்துல. அப்போ ரேவதியை கத்தி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி மாமாவை காணும், நைட்லேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்தார் ரேவதி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் எங்கே போனாருன்னு தெரியலையே, எனக்கு தூக்கம் வரல, நீ தூங்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் நானும் ரொம்ப நேரம் அவர் கூட முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னையே மீறி நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு நம்ம ரேவதி அவங்க அம்மா கிட்ட சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமாவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிற ரேவதி, எங்கே போனார் அப்படின்ட்டு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா, என்கிட்ட நைட்டு ஒரு மாதிரியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூங்க வச்சுட்டு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, எல்லாம் இவளாக தான், இவள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஒரு நிலமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனும் திட்டுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறாங்க, சந்திரா உன்னால தான் அவர் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல, ஒரே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல சந்திரா, நீ ஏன் சந்திரா அப்படிலாம் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவை திட்டுறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எல்லாம் இந்த குடும்பம் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன், இப்போ எல்லாரும் என்னையே கேள்வி கேட்டுட்ருக்கீங்களே, நான் அப்படி என்ன சொன்னேன், அவர் வீட்டில் தண்டசோறு தானே சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணது தப்பாக உனக்கு தெரியல, அவரை நான் சொன்னது மட்டும் உனக்கு தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்துட்டியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அப்போ உனக்கு தங்கச்சி முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்கள பற்றி மட்டுமே அவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இவங்களுக்கு நீங்கள் கொடுத்த இடம் அந்த மாதிரிம்மா, நீங்கள் கொடுத்த இடத்துனால அவங்க எங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல என்னோட வாழ்க்கையில் விளையாடினாங்க, இப்போ என் அக்காவோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்ட மாட்டாங்கன்றதுனால அந்த இதில் ஆடிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம சந்திராவை பிடிச்சி கற்றுன்னு கத்துறாங்க. இந்த பக்கம் ரோகிணியும் என் புருஷன் மட்டும் வரலன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், என் புருஷனுக்கு எதனா ஒன்று ஆகட்டும் அப்போ இருக்குது உங்களுக்கு அப்படின்றாங்க. என்னடி என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்க உடனே நம்ம ரோகிணிக்கு செம்ம கோவம் வந்துடுது. என்கிட்டலாம் எகிரிலாம் பேச வேலை வச்சுக்காதீங்க சித்தி, நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னு மட்டும் பார்த்துக்காதீங்க, நான் ஒன்றும் ரேவதி கிடையாது அமைதியாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, உன் புருஷன் உண்மையிலே தண்டசோறு தானே, அதனால தான் அவனை திட்டினேன், அவனுக்கு ஒன்றும் ரோஷம் வந்துருச்சோ என்னமோ, அதனால அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரோகிணிக்கு கோவம் உச்சத்துக்கு போயிடுதுன்னே சொல்லலாம். அதனால் நம்ம சந்திராவை ஓங்கி ஒரு அற விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி, என்ன ரோகிணி பண்ணுற அப்படின்னும் போது, போதும் நிறுத்துங்கம்மா, நீங்கள் இத்தனை நாள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இவங்க என்னோட வாழ்க்கையில் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என் புருஷன் என்ன பண்ணார், அப்பாவியாக இந்த வீட்டில் இருந்தார், அவர் யாரையாவது எதிர்த்து பேசியிருப்பாரா, யாரையாவது எதனா சொல்லியிருப்பாரா, அப்படியாப்பட்டவரை எந்த மாதிரி அவங்க நோக்கு அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா, எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர் கஷ்டப்பட்டது, நைட்டு என்ன அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருன்ட்டு. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களா, இவங்கள முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க, அப்போ தான் இந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். இவங்க மட்டும் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் போய் தான் சேரணும், அந்த அளவுக்கு இவங்க எல்லாரையும் ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன பேசுறதுனே தெரியாமல் அந்த இடத்துல திக்கு முக்கா அடி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இது உங்களுக்கு வேணும் தான், எங்ககிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இனி உங்களுக்கு நடக்கிறதே வேறு, இதோட எங்களோட லைஃப்பில் நீங்கள் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க, எங்கள் லைஃப்பை முடிவு பண்ண நீங்கள் யாருங்க, உங்களுக்கு வேணும்னா உங்கள் புருஷன் கூட போய் நீங்கள் வாழ்கிற வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு யாரை எப்படி பிரிக்கலாம், எங்கள் அம்மா கிட்ட என்ன பேசலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நம்ம சந்திராவுக்கு எச்சரிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா ரொம்பவே கோவப்பட்டுட்டு, என்னையாடி நீங்கள் அடிக்கிறீங்க, உங்களோட நிலைமையை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் கேப் கிடைக்கட்டும், அப்போ நான் ஆடுறேன் அந்த ஆட்டத்தை, அன்றைக்கி நீங்கள் யாருமே தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட ரோகிணி அழுதுட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் எங்கே போனாருன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. உடனே நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அவர் அந்த மாதிரி முடிவெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டார், நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காதீங்க, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் போகிறாங்க நம்ம மயிலை தேடி. மயில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லை சகல, இனிமேவாச்சும் நான் ஒரு ஆம்பளையாக ஒரு வேலை செஞ்சு என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றணும், இது வரைக்குமே நான்
ஒரு பொருள் கூட ரோகிணிக்கு வாங்கி கொடுத்ததில்ல. அவளுமே அதை கேட்டு என்னை வந்து என்றைக்குமே வந்து தப்பாக பேசினதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி சின்னத்தை பேசும்போது தான் எனக்கு தெரியுது நான் எந்த அளவுக்கு கேவலமானவனான்னு இருந்திருக்கேன். நான் வந்து ஒரு உக்காஞ்சி நான் சாப்பிட்ருக்கேன்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கே நான் இனி வந்து கூச்சப்படணும். அதனால் ஏதாவது ₹1 கொடுத்துட்டு என் பொண்டாட்டியும் நானும் வந்து அந்த வீட்டில் சாப்பிட்ணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இனிமேவாச்சும் நான் உழைச்சி சம்பாதிக்கணும். இனி வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் எனக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய அப்பா என்ன வேலை செய்கிறாங்கன்ட்டு நாளைக்கு யாராவது கேட்டால் சொல்லணும்ல. அதனால தான் எனக்குன்னு ஒரு வேலையை நான் தேடிக்கணும்னு தான் சகல நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வந்தேன். அதெல்லாம் சரிங்க. அதுக்குன்ட்டு இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யணுமா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தானே சொல்லுவீங்க. நீங்கள் என்கிட்டயே சொல்லியிருந்துக்கலாமே. நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? அவங்க எப்போவுமே அந்த மாதிரி தாங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னோடய வாழ்க்கையில் விளையாடினாங்க பார்த்தீங்கல்ல எல்லாமே நடந்ததெல்லாம். அடுத்தது இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு வராங்க. என்கிட்ட மோத முடியல. அதனால் இப்போ உங்ககிட்ட வராங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து பண்ணலாம். இப்போதைக்கு வாங்க. உங்களை நினச்சி ரோகிணி வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க வேற மாசமாக இருக்காங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாருங்க பொறுப்பு? வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நம்ம மயிலை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ரோகிணி நம்ம மயிலை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. என்னங்க எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போங்க. எனக்கு நீங்கள் இல்லாத இடத்துல எனக்கு இந்த இடமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, மாப்பிள்ளை என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி இது பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் எதுக்கு வீட்டை விட்டுலாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னும் போது நான் வீட்டை விட்டு வெளியில் போகலாத்த. இந்த மாதிரி நான் வேலை வந்து செய்ய போகிறேன். அதனால தான் அதுக்காக நான் வெளியில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்காக நான் இருக்கேன். நீங்கள் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது இல்லை இதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதத்த. எனக்கும் நான் ரோகிணிக்கும் செலவாகிறத நான் இனி வந்து கொடுத்துட்றேன். அதனால் நான் வேலைக்கு போகிறத முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம மயில் சொல்ல முடிக்க நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வேலை செய்யணும் அவ்வளோதானே. அது எங்கே செஞ்சாலும் வேலை தானே. நீங்கள் என்னோட கம்பெனிக்கு வாங்க. அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு பார்ட்னராக கூட சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை வந்து நம்ம கார்த்தி சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே ஆடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். வேலையாடா போட்டு தரீங்க. உங்கள் 2 பேரையும் முதல்ல பிரித்தாதாண்டா இந்த வீட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும். நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் யாரையுமே பிரிக்க முடியாது. அதுக்கு தான் இவளுங்க ஆடுற ஆட்டத்தை வந்து என்னால் இது பண்ணிக்கவே முடியல. என்னையே உன் பொண்டாட்டி கையை நீட்டி அடிச்சிட்டால அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசில் ரோகிணியை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து அக்கா என்ன மாமா வந்துட்டாங்க, இப்போ சந்தோஷம் தானே உனக்கு, அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காத, உனக்கு செக்கப் இருக்குல்ல அதை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறத நம்ம சந்திரகலா விட்டு கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு என்ன இது செக்கப்புன்றா என்னன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் நம்ம ரேவதியும் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க பின்னாடியே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நீ இதை நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாதக்கா. இந்த மாதிரி நேரத்தில் நீ வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் வந்து சாப்பிடணும். இந்த எது நினச்சாலும் வந்து நல்லதாகவே நீ நினைக்கணும். நீ வந்து உன் மனசை போட்டு குழப்பிக்காத. மாமாவுக்கு தேவையானதை அவர் செய்வார். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு நம்ம ரேவதி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரா, ஓஹோ நீ மாசமாக இருக்கியா, என் அக்கா சொன்னதை மீறி நீ இந்த இதில் வந்து ஈடுபட்டிருக்கியா, உன்னை வந்து நான் என் அக்கா கிட்ட இப்போ எல்லாரையும் போட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாக என்னையா அடிச்சல்ல, உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரா நினச்சிட்டே இருக்கும்போது அப்படி ஈஸியாக சொல்லிட முடியாது இந்த விஷயத்த. இவளுங்க வந்து நான் போய் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து பொய்யாக்கிடுவாளுங்க. அப்போ ஒரு எவிடன்ஸோடு சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா திட்டத்தை போடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வீடியோ ஆதாரம் மூலயமா எடுத்துடுறாங்க. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு பேசுகிறதுக்காக கூப்பிடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.